ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு 2019 மாடல் ஏஎம்டி. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்டி ஒர்க் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி 1 கிலோமீட்டர் 38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதில் ரேட் பைட்டு தான் எந்த இடத்துல ஆயிருக்குன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஃபால்ட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஏஎம்டி யூனிட்டில் ஏதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா இதில் வந்து பாருங்கள். டேட்டா ஸ்ட்ரீமில் வந்து கியரோட பொசிஷன் போடுங்க. கியரோட பொசிஷன் போடும்போது இந்த கியர் கம்ப்ளைண்ட் இருக்கா இதிலே தெரிஞ்சிடும். இதில் பாருங்கள் நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. ரிவர்ஸ் இதில் மாறல, டிரைவ் மோடும் மாறல. இது கரெக்டாக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆக்டிவேஷன் ஆகும். இது சரியாக இல்லை கியரில் இருந்ததுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அந்த சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கியர் இப்போ இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இதோட ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா ரேட் பைட் ஆகிட்டுருக்கு. எந்த இடம் ஆகிட்டுருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த இடம் தான். இதோட சர்க்கியூட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகுது. இப்படி போயிட்டு கியர் லிவரோட கண்ட்ரோலுக்கு போகுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேக் கண்ட்ரோலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்ட் வழியாக தான் வருது. ஒன்று ரேட் பைட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆகும், இல்லைன்னா இந்த இடத்துல இந்த கார்னர் உள்ள சில நேரங்களில் உள்ளுக்குள்ளவே லைன் போகிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆகும். இது அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. இதுதான் ப்ராப்ளம். எத்தனை ஒயர் கடிச்சிட்ருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த லைனை கனெக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா பேட்டரி ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் லைனை நீங்கள் சர்க்கியூட்டை ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி லைனை நீங்கள் கொஞ்சம் கழட்டி விடுங்க. இல்லைன்னா இது ஒரு சேஃப்டிக்காக தான், ஒரு டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடியூலோட சேஃப்டிக்காக தான். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ இதோட பொசிஷன் நம்ம பார்க்கணுன்னா இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் கியரோட பொசிஷனு. Thank you friends.